இன்றைக்கு எடுத்துக்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா இலக்கியமும் திரைப்பட பாடல்களும். ஒரு காலகட்டத்தில் கண்ணதாசன் அவர்கள் மிக பிரபலமாக திரை உலகை ஆண்டு கொண்டிருந்த நேரம். அவருடைய பாடல் வரிகள் பட்டி தொட்டி எங்கும் நீக்கவர நிறைந்திருந்தது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். வானொலிகளில் மட்டுமே பாடல்களில் கேட்டுக்கிட்டு இருந்த நேரம். அவருடைய குரல் கேட்காத வீடுகளே இல்லை என்று சொல்ல முடியும். அது தத்துவ பாடல்களாக இருக்கட்டும், காதல் பாடல்களாக இருக்கட்டும், கொள்கை பாடல்களாக இருக்கட்டும், எந்த விதமான ஜோனர் கொடுத்தாலும் அவர் ரொம்ப அனாவசியமாக அந்த செய்திகளை கீழே இருக்கக்கூடிய சாதாரண ஒடுக்கப்பட்ட மக்கள், ஆடு மேய்க்கிறவன், மாடு மேய்க்கிறவன், வயல்வெளிகளில் வேலை செய்கிறவன், இப்படி பல்வேறு தரப்பு மக்களையும், ஏன் மிகப்பெரிய அறிவாளிகளையும் கூட கட்டி போட்டிருந்த நேரம். அப்படிப்பட்ட சூழலில் தான் ஒரு பேராசிரியர் ஒரு மேடைகளில் பேசுவதற்காக அவர் அழைக்கிறாங்க. அந்த மேடையினுடைய விஷயம் என்னென்னா இலக்கியங்களும் திரைப்பாடல்களும் அப்படிங்கிற தலைப்பு தான். அந்த அம்மா ஏதோ பேச போகிறாங்கன்னு எல்லோரும் ஆர்வமாக கவனிச்சுக்கிட்டு இருந்தபோது கண்ணதாசன் அவர்களை மிக கடுமையாக அவருடைய திரைப்பட பாடல்கள் எல்லாம் இலக்கியங்கள்லேருந்து காப்பி அடிக்கப்பட்டிருக்கு, அவர் ஒன்றும் சொந்தமாக எழுதலை, எல்லாமே காப்பி அடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான போட்டு தாக்கிக்கிட்டு இருக்காங்க. அது தாக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறத விட துவைச்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க கண்ணதாசனை. இந்த வானொலியில் இந்த பேசின இந்த செய்தி 2 நாள் பொறுத்து தான் ஒளிபரப்பாகுது. அப்படி ஒளிபரப்பான பிறகு இந்த அம்மாவுடைய பேச்சை கேட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல நண்பர்கள், பல்வேறு ஆட்கள் அந்த அம்மாவை தொடர்பு கொண்டு, பேராசிரியரை தொடர்பு கொண்டு, நீங்கள் ரொம்ப நல்லா பேசுனீங்க, நாங்கள் கூட கண்ணதாசன் ஏதோ சொந்தமாக தான் எழுதிக்கிட்டு இருக்காரு, அவர் ஒரு கவி சக்கரவர்த்தியாச்சே, அவர் எழுதுவதெல்லாம் அவருடைய சொந்தமான சிந்தனையிலிருந்து வருது அப்படின்னா நாங்களாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த எடுத்துக்காட்டுகள்லாம் கேட்கும்போது மிக ஆச்சரியமாக இருக்கிறது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பாராட்டு மழை பொழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி பாராட்டு மழை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு போனால் அவருடைய அப்பெல்லாம் மொபைல் கிடையாது, அவர் வீட்டில் இருக்கக்கூடிய தொலைபேசி தான். நம்ம ரிங் போட்டுவோம்ல, சுற்றி போடுவோம்ல, அந்த மாதிரியான தொலைபேசி ஃபோன் பண்ணி எல்லாரும் பாராட்டுறாங்க. அப்படி பாராட்டி முடிஞ்ச பிறகு ஒரு ஃபோன் ஒன்று வருது.